செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்களை தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிக்க ஒருமனதாக முடிவு செய்திருக்கிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கத்தையாக பணம் இருந்த விவகாரத்தில் தற்பொழுது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க நீதிபதிகள் ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீதிபதிகள் சொத்து விவரங்கள் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து விவரங்களை தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமனதாக முடிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கல். உச்சநீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அளவான 34 நீதிபதிகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 33 நீதிபதிகள் பணியில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட கூட்டம் என்பது கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தலைமை நீதிபதி தலைமையில் நடைபெற்றது. அந்த முழு நீதிபதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நீதிபதிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்களை தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிப்பதற்கு ஒருமனதாக ஒப்புக்கொண்டு அது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து விவரங்கள் தலைமை நீதிபதியிடம் அளிக்கப்பட்ட பின்னர் அந்த விவரங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து விவரம் தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் இந்த நடைமுறை என்பது தற்பொழுது பணியில் இருக்கும் நீதிபதிகளுக்கு மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றுபவர்களுக்கும் இந்த தீர்மானம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதாவது நீதிபதிகள் தங்களது சொத்து விவரங்களை தற்பொழுது வெளியிடுவது என்பது கட்டாயமானது அல்ல. ஒரு நீதிபதி அவர் விருப்பப்பட்டால் அவர் சொத்து விவரங்களை அவர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது அனைத்து நீதிபதிகளும் சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.